வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 368 தான். எரா வார்னிங் ஸ்டேட்ஸ் எபிசோடோட டைட்டில். இந்த எபிசோட்ல ஹஷிராமாவும் மாதராவும் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து எனிமி கிளான்ல தெரிஞ்சோம் என்ன பண்ணாங்க, அப்புறம் ஹிடன் லிவ் வில்லேஜ உருவாக்குன கதையை பார்த்தா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல ஹஷிராமாவும் மாதராவும் ரிவர் சைட்ல மீட் பண்ணி க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆகியிருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் தங்களுடைய கிளான் நேம சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு நாள்ல ரெண்டு பேரும் மறுபடியும் சண்டை போட வரும்போது அவங்கவுங்க அப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஹஷிராமாவோட அப்பாவும் அப்புறம் மாதராவோட அப்பாவும் ஃபாலோ பண்றது ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிஞ்சிடும். அப்பதான் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஹஷிராமா செஞ்சு கிளான் மாதரா உச்சிகா கிளானு ரெண்டு பேரும் ஷாக்ல இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஃபேமிலிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறனால பேட்டில் ஃபீல்டு செஞ்சுக்கும் உச்சிகாக்கும் கொஞ்சம் அதிகமாகவே பேட்டில் ஃபீல்டில் செஞ்சுவும் உச்சிகாவும் நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ஹஷிராமும் மாதராவும் ஒருத்தரை அட்டாக் பண்ண மனசே இல்லை. ஆனால் அவங்க கிளான் மெம்பரோட சேஃப்டிக்காக ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுறது. ஹஷிராமாவும் மாதராவும் ஒருத்தர் அட்டாக் பண்ண மனசே வரல. ஆனா அவங்க கிளான் மெம்பர்ஸோட சேஃப்டிக்காக ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுது. இந்த வார்ல ரெண்டு பக்கமும் பெரிய லாஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஹஷிராமா யோசிக்கிறான், இந்த வாருக்கு முடிவு வேணும். டெய்லி சில்ட்ரன்ஸ் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் மாதரா கிட்ட பீஸ் பத்தி பேசுறாரு. மாதராக்கும் பீஸை பற்றி பேசுறதுக்கு ஆசை தான். ஆனால் தம்பி யூசுனா உச்சிகாவுக்கு நடந்தது ரொம்பவே கஷ்டத்தை தருது. உச்சிகா கிளானை ட்ரஸ்ட் பண்ணவும் பயப்படுறாரு. யூசுனா டெத்து ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டில் நம்மளோட டோபிராமா கூட யூசுனா சண்டை போட்டிருப்பாரு. அதில் நல்லாவே காயம் பட்டிருப்பாரு. யூசுனா சாவதுக்கு முன்னாடி மாதரா கிட்ட உச்சிகா கிளானை காப்பாத்துன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருப்பான். இந்த இன்சிடென்ட் மாதராவோட மனசை ரொம்பவே மாத்திருக்கும். ஃபார்மேஷன் ஆஃப் ஹிடன் லீஃப் வார் ரொம்ப நாளா நடக்கும். அப்புறம் ஹஷிராமா மறுபடியும் பீஸோட ஆஃபரை பண்றாரு. டோபிராமா எக்ஸ்பிளைன் பண்றாரு, உச்சிகா கிளான் ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷன் வச்சிருக்காங்க. லவ் அதிகமா இருக்கும்போது அவங்களோட ஹேட்ரல் அதிகமா வருது. செரிங்கன் பவர் எமோஷன்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்கே கிட்ட சொல்றாரு. இந்த தடவை மாதரா அப்செட் பண்றாரு. செஞ்சியோட உச்சிகா கிளானும் சேர்ந்து வில்லேஜ கிரியேட் பண்றாங்க. அதுதான் கொனகா வில்லேஜ், ஹிடன் லிவ் வில்லேஜ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஹஷிராமோட சைல்டு ட்ரீம் ஃபைனலா நிறைவேறாச்சு. சில்ட்ரன்ஸ் பேட்டில் ஃபீல்டில் போகாம வில்லேஜில் பீஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிக்கிறாங்க. மாதராவுக்கு டவுட்டு, வில்லேஜ் கிரியேட் பண்ண அப்புறம் ஹஷிராமா ஃபர்ஸ்ட் ஓகே ஆகுறாரு. ஆனால் மாதராவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது. ஃபியூச்சரில் உச்சிகா கிளானுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டவுட்டு தான் ஃபியூச்சரில் பிக்கஸ்ட் ஒரு சீடை போடுறதுக்கு ஆரம்பிக்குது. இந்த எபிசோடு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹஷிராமா ஸ்டோரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாரு. சாஸ்கே சீரியஸா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபிளாஷ்பேக் தான் சாஸ்கேக்கு ஃபியூச்சர் டிசிஷனை பண்றதுக்கு ஆரம்பிக்குது. நண்பர்களே, இந்த எபிசோட் நமக்கு ஒரு முக்கியமான லெசனை சொல்லியிருக்கு. ஹஷிராமாவும் மாதராவும் எனிமீஸ் பிறக்கல, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இந்த வாரு, ஹேட்ரஸ், ரிவெஞ்சு தான் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் பண்ண வச்சுது. இந்த எபிசோட்ல மாதரா ஹிடன் லிவ் வில்லேஜை விட்டு போனா அப்படியே லெஜெண்டரி ரைவல் ஸ்டார்ட் ஆகிச்சு. பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.